பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த வாரம் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் அருள்நாதர் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து, இந்த அமாவாசை நாளிலே கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நினைவு கூர்ந்து, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினாலே தேவன் நிரப்புவாராக. இந்த யூடியூப் சேனல் மூலம், டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே இந்த நாளுக்காக காத்திருந்த போது அவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37. 1 சாமுவேல் 17:37. தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே பின்னும் தாவீது என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அமாவாசை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, தாவீது தேவனுடைய மகாபெரிய கிருபையினால நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டதான மனிதனுக்கு ஒரே ஒருவர் தான் பக்கபலமா இருந்தாரு. அவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் எப்படியா இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு நீங்களாக்கி உன்னை ரட்சிப்பாரு. அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஒருவர் தான் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. மீதி எல்லாமே வேஷமானவங்க தான். அல்லேலூயா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும், எம்பியா இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் எல்லாம் ஒரு நாள்ல நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கர்த்தர் கிருபையினாலே அன்பு செலுத்த முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. கூட இருக்கிறவர் யாரு? ஆண்டவர் ஒருத்தர். அவர் ஒருவர் தான் நம்ம கூட இருக்கிறவர். அல்லேலூயா. எழுத்துங்க வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கிருபை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி யோவானுக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை யாரு தான் விடுதலையாக்கணும்? தேவ கிருபை. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க, தேவனுடைய மகா கிருபையினாலே இன்னைக்கு நான் நிற்பது அவருடைய கிருபை, நடப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்னா ஒரே ஒருத்தர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குமாரன் விடுதலையாக்கினா மெய்யால நீங்க விடுதலையாக்கப்பட. பையா, உனக்கு விடுதலை கிடைக்கணும். உனக்கு கர்த்தருடைய கிருபையினால அது ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கணும். மனுஷனை நம்பி உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. உன்னை ஏமாத்துறதுக்காக மனுஷன் என்னென்னவோ சொல்லுவான், அதெல்லாம் நீ நம்ப கூடாது. அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையிலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எவ்வளோ காரியத்துல ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை என்பது சாதாரணமெல்லாம் இல்லை, விலையேறப்பட்டது, அநேகர் ஆச்சரியப்படத்தக்கது. அநேகர் கண்டு நம்ம பார்த்த உடனே நீயா அப்படி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆச்சரியமான விடுதலை! கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பெரிய விடுதலை. அதனாலதான்
பரிசுத்தம் உள்ள யோவான் ஐயா சொல்றாரு, எப்படி குமாரன் விடுதலையாக்கினா நீங்க மெய்யாலும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப விடுதலை கொடுக்கிறவர் யாருடான்னா ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை யார் ஒரு மனிதன் அப்படியே சிரம் சாய்த்து செய்கிறார்களோ அவர்களை தேவன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். சிரம் சாய்த்து அப்படியே கர்த்தருடைய கிருபைனால நீ கேட்கும் போதுதான் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. ஒரு மனிதனை பார்க்கும். யோபு எழுதின சரித்திர புத்தகத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிம்படும்படி 42ஆம் அதிகாரம், யோபு எழுதின சரித்திர புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு நடக்கணும்னு தீர்மானம் இப்படிதான்னா நீ கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா உன் வாழ்க்கையில இது நடக்கணும் இருந்தா நடந்தே தீரும். அல்லேலூயா. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது தேவனுடைய கிருபைனால அது செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை அது எனக்கு துக்கமான செய்தியா இருக்குது, அது என்னால சகிக்க முடியலையே, இந்த பாடம் நான் அனுபவிக்க வேண்டியதான் இருக்குதுன்னு சொல்லி நீ கூனி குறுகினா அடுத்த ஆசீர்வாதத்தை உன்னால பார்க்க முடியாது. இந்த துன்பத்தோடு ஓடிடணும், அவ்வளவுதான். வானடப்பா, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனை நம்மளால தாங்க முடியாது, ஓடிட்டேன்னா இதோட மோசமான நிலைமை அங்க காத்திருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. ஒரு ஊர்ல தெரிஞ்சவங்க தான், ஒரு குடும்பம், கணவன் மனைவி தான். அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கார அப்படியே கரிச்சு 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 கொட்டும், திட்டுக்கினே இருக்கும். அவரு ரொம்ப கொஞ்சம் பேதையான மனுஷன், கிராமத்தாள். அந்த அம்மாவும் கொஞ்சம் கிராமத்தாள், 2 பேரும் கிராமத்தாள் தான். அவர் நல்லா கஷ்டப்படுவார், ₹1 கூட செலவு பண்ண மாட்டார். ஒரு ஒரே பழக்கம், பீடி பிடிப்பார், அவள் தான் அவர். அந்த அம்மா கரிச்சு கொட்டும், அவரை திட்டிக்கினே இருக்கும், வருன்னு. அவரு எதிர்த்து பேச மாட்டார், கம்முன்னு போவார், கம்முன்னு வருவார், சபிக்கும், என்னென்னவோ பண்ணும். ஒரு நாள் அவர் வாழ வேண்டிய காலம் இருக்குது, ஆனா செத்துட்டார். அல்லேலூயா. வாழ வேண்டிய காலம் இருக்குது, செத்துட்டாரு. ஆனா நல்ல ஒரு வாலிப வயசு தான். அப்ப தெரியல அந்த அம்மா, அந்த கணவர் உயிரோடு இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் தெரியல அந்த அம்மாவுக்கு. அவ கொஞ்சம் செத்துட்டு பிற்பாடு கூட தெரியல. ஒரு 5-6 மாசம் போன பிற்பாடு தான், அப்போதான் அவங்க அம்மாவும் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது அவங்க போலான்னு போனா அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த நிலைமையில நீ அங்க முன்ன போவேன்னு. அப்போதான் அந்த அம்மா அழுது, ஐயோ கணவர் இருக்கணும் போல தெரியுது கூட. ஆனா அப்ப அந்த அம்மாவுக்கு எத்தனை கரை, எத்தனை கஷ்டம், எத்தனை பேரு, எத்தனை விதமான சாபம், எத்தனை விதமான, அப்போதான் நினைச்சு அழுதாங்க. ஒரு சாவுல அழறாங்க அவரு கணவரை நினைச்சு. அல்லேலூயா. அந்த அம்மா அந்த ஊர்ல ஒரு சாவு நடந்தது. அப்போ அவங்க கணவர் இல்லைன்ற அந்த ஏக்கத்தை சொல்லி 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 கிராமத்துல அழும்போது அநேக கண்கள் குளமானதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இருக்கும்போது அந்த அனுபவம் உனக்கு கசப்பா இருக்கும், இல்லாத போதுதான் தெரியும் அதோட வேதனை என்னன்னு. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா இதையே நீ சகிச்சு, இதையே கரெக்டா, இதையே தேவனை நம்பி, மனுஷனை நம்பாம தேவனை நம்பி நீ கடந்து போனா நிச்சயமாக இந்த துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாத்துவாரு. உன் துக்கத்தின் நாட்களுக்கு பதிலா இன்பத்தின் நாட்களை தருவார் தேவனுடைய கிருபையால. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு. உன்னை தப்புவிக்க அவர் நல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பக்தன் பாடுறான், எப்படி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கொடுத்த வாழ்க்கைக்காக, கொடுத்த குடும்பத்துக்காக, கொடுத்த பிள்ளைக்காக, கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல பிள்ளையானி இருப்பாயானா உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்ன
மனம் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஓ glory glory glory. கோடி கோடி ஓரபாலதாரா நமஸ்காரா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி என்னையும் கண்டீர, எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை பாரு. யோபு என்ற பக்தன் வாழ்க்கையில நடந்த சம்பவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவருக்கு எத்தனை பசங்க? 10 பிள்ளை, 7 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. ஒரே நாள்ல 10 பிள்ளையும் செத்து போச்சு. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போமா? யோசித்து பாரு. சின்ன சின்ன பாடு நம்மளால சகிக்க முடியல. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா நம்மளால வாழ முடியல. ஏன்னா அங்க ஒரு சுயம், நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில துன்பம் தயவு செய்து மாறவே மாறாது. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இந்த மனிதனுக்கு ஒன்று மட்டும் புலப்பட்டது என்னன்னா, என் வாழ்க்கையில தேவன் ஏதோ நடத்துறாரு. அப்போ 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. அவர் உன்னை செய்வார்னா அதுல ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா உனக்கு துன்பத்தை போல இருக்கும். ஆனா அது உனக்கு துன்பம் இல்லை, அது இன்பம் தான், அது சந்தோஷம் தான், அது மனமகிழ்ச்சி தான். இந்த நிலைமையில என் பிள்ளை எப்படி என்ன புகழ்றாங்க, தேடுறாங்க, பாடுறாங்க, கொடுக்கறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எப்படி விசுவாசமா இருக்கிறாங்கன்றதுக்காக கர்த்தர் உன்னை நடத்துற விதம் இது. அல்லேலூயா. வாசித்து பாருங்க. அதே 42 3 4 வாசிங்க. அறிவில்லாம ஆலோசனையை மறைக்கிறவன் இவன் யாரு? ஆகையால எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பேனேன் என்றேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஒரு சில காரியம் ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது, எல்லாம் வாழ்ந்த மாதிரியே பேசுவாங்க. இங்கிலீஷ்ல 2 வரி தான் தெரியும், ஆனா மொத்தமே தெரிஞ்ச மாதிரியே நடிப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, மாயமான வாழ்க்கை வாழறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீ கொஞ்சமாகிலும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாதான் தேவ கிருபையினால அவர் உனக்கு பக்கபலமா இருப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அறிவில்லாம ஆலோசனையை கேட்டு அலப்புகிறவன தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அதுதான் கீழே சொல்ற கர்த்தர். உனக்கு என்ன வேணும்? ஒரு சூழ்நிலை, இந்த அமாவாசை வேலையில கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னோடு இடைபடுற வார்த்தை கேளு. தேவனுடைய மகிமை. நீ என்ன செய்யணும்? சில நேரத்துல, உபத்திரவ நேரத்துல நீ என்ன செய்யணும்? மௌனமா இருந்து காரித்து ஜெயமாக்கும். என்ன செய்யணும்? பொறுமை. சத்தம் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. வீட்டுக்காரு ஒரு வாரம் 5000 ரூபாய் கொடுக்கும்போது நல்ல 32 பல்லும் தெரியும். அல்லேலூயா. பல பலன்னு தெரியும்.
அன்னைக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தான்னு வச்சுக்கோ, இப்போ 5 வீடு கேட்கும் சண்டை. அல்லேலூயா. அந்த பன்னட வாழ்க்கைலாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. வாழ்ந்திருக்கும் திருணும், தாழ்ந்திருக்கும் திருணும். கர்த்தருடைய கிருபைனால தேவ பிள்ளைகளை யோசித்து பாரு. கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறது கணவனும் மனைவியும் 2 பேரும் இணைஞ்சிருந்தா தான் ரொம்ப நாள் நீடித்து ஓட முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் கர்த்தருடைய கிருபைனால அந்த 2 மாடும் கரெக்டா போனாதான் அது போக வேண்டிய இடத்த ஒண்ணு முறிக்குச்சுன்னா கூட போக வேண்டிய சேர வேண்டிய இடம் சேர முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. வாசிங்க 4 வாசித்து பாருங்க. நீ எனக்கு செவிகொடும், நான் அப்பொழுது பேசுவேன், நான் உன்னை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய கிருபைனால இந்த நீதிமான பாருங்க, ஆண்டவரோட இடைவர்ற மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன், கடவுளோடு பேசுகிற மனுஷன், இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து சொல்றாரு எப்படின்னா, நீ எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லணும். அல்லேலூயா. அவர் பேசும்போது நீ கேட்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் பேசும்போது நீ பேசக்கூடாது. 2 பேரும் பேசின வீட்டில் என்ன ஆவான்? சண்டை வரும். ஆண்டவர் பேசும்போது நீயும் பேசியிருந்தா அவர் பேச மாட்டாரு. அல்லேலூயா. நீ தான் பெரியாளு, நீ தான் பெரியாளு, நீ தான் பெரியாளு. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கிருபைனால இந்த கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும்போது அந்த பத்திரிகையில் பேரு போடுவாங்க. பேருக்கு அப்புறம் இன்னொரு பட்ட பேர் போடுவாங்க பாருங்க. என்னென்ன? பிஏ, பிகாம், பிஎஸ்சி, டிகிரி, கோல்டு மெடலு, இது அது இது அது சொல்லிட்டு அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மயிலாப்பூர், மந்தவெளி அதெல்லாம் போடுவாங்க பாரு. அதெல்லாம் இருக்கும். எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் பெருமை. அல்லேலூயா. ஏண்டான்னா இதுவும் அதுவும் அது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் தள்ளாடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எப்படி தெரியுமா? கர்த்தருடைய அந்த படிப்பு எதுக்குடான்னா, இந்த உலகத்தில் நீ சம்பாதித்து ஞானமாக வாழத்தான் தவிர புருஷன் கூட சண்டை போட கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ என்னன்னா, ஆண்டுடைய மகா பெரிய கிருபைனால அந்த பேரு அந்த படிப்பு கடவுளுடைய கிருபைனால உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கொடுக்காது. எப்போ தெரியுமா? உனக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து தேவ கிருபைனால ஒரு கணவன் பேசும்போது நீ பேசாம இருக்கணும். அவர் சூழ்நிலைகளை அறிஞ்சு, அவர் சுபாவங்களை அறிஞ்சு நீ பேசினாக்கா அந்த வார்த்தையை கேட்பாரா அப்படின்ற அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழறதுனால அந்த நேரத்தில் நீ பேசினா அந்த குடும்பம் எப்படி இருக்கான்? ஆசீர்வாதமா கடந்து போகும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய கிருபையில தேவதாசன் சொல்றாரு, ஆண்டவரே நான் உன்னை கேள்வி கேட்பேன், ஏன்னா நீ என் தகப்பன். நீ பேசும்போது நான் கேட்கிறேன், ஆனா நான் கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொல்லணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இணைக்கிற அந்த பாண்டு எப்படிடான்னா, கடவுளுக்கும் உனக்கு இருக்கிறதும் கூட நம்ம ஆண்டவர் யார்? உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாம் 42:5 வாசித்து பாருங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. இந்த 42ஆம் அதிகாரத்துல தேவனுடைய மகா கிருபைனால உன்னை பத்தி எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னாங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷனை பத்தி கூட என்னென்னவோ சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல யோசித்து பாருங்க. நம்ம ஊர்ல மனுஷனை பத்தி யாரா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? மனுஷனை பத்தி யார் சொல்றது? பொண்டாட்டியை பத்தி புருஷன் குறை சொல்லுவான், புருஷனை பத்தி பொண்டாட்டி குறை சொல்லுவா. அப்போ வீட்லயே குறை சொல்லணும், வெளியே குறை சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நீதிமான் சொல்றாரு எப்படி? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை குறித்து கர்த்தருடைய கிருபைனாலே எத்தனையோ நல்ல சாட்சிகள் எல்லாம் கடவுளுடைய கிருபைனாலே சொன்னாங்க. அவர் அற்புதம் செய்தார், அதிசயங்களை செய்தார், எத்தனையோ விதமான எவ்வளோ 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 பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனா ஒரு சிலர் தேவனை பத்தி தப்பா சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபை தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல. ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிற அதிசயங்களையும் நீ கேட்டு அதை மாத்திரம்தான் நீ வச்சுன்னு போனோமே தவிர, ஆனா தவறான காரியம் யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுனால அதை நீ நம்ப கூடாது. தேவ பிள்ளைகளே, நீதிமானுடைய வாக்கு வார்த்தை பாருங்க.
நீதிமானுடைய அற்புதமான வார்த்தைகளை கேளுங்க. எப்படி தேவ பிள்ளைகளை, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. தேவ பிள்ளைகளே, நன்மையானாலும் தீமையானாலும் நம்ம பேசுறத வச்சுதான், நம்ம வாடுறதை வச்சுதான், நம்ம ஒரு பந்து எவ்வளோ தொழுவு எரியுமோ அவ்வளோதான் நம்ம கிட்ட வரும். அது அல்லேலூயா. சும்மா அப்படி போட்டோம்னா அது வராது திரும்பி. அல்லேலூயா. அதுபோல நீ எந்த அளவு நல்ல குணாதிசயத்துல தேவனை தேடுகிறாயோ, குடும்பத்தை நடத்துகிறாயோ, ஊழியத்துல அது தேவனுடைய கிருபையாலே வளர்கிறாயோ, அப்படித்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாஸ்து பார்க்கலாம். 42:7 வாசிங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க என்ன குறிச்சு நிதானமா பேசுறது இல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால இந்த அமாவாசை நாளில தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ பேசுற வார்த்தை சரியில்லை. அல்லேலூயா. நல்லா படிச்சிருக்கிற, அழகா இருக்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, வேதம் வாசிக்கிற, நல்ல வேலை செய்யற, நல்லா கடவுளுடைய, ஆனா என்ன சரியில்லையா? பேசுறது சரியில்லை. ஆனா யோபு பாருங்க, என் தாசன் பேசுனது போல நீங்க நிதானமா பேசுறது இல்லை. அல்லேலூயா. பேச்சு எப்படி தெரியுமா? என் பேச்சு தான் சத்தமா இருக்கணும். அல்லேலூயா. என் பேச்சு தான் பயங்கரமா இருக்கணும். கர்த்தருடைய கிருபை. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கிருபைனால கானா ஒரு திருமணத்துல திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. ஏசப்பாக்கு மரியாள் அம்மா என்ன வேணும்? அம்மா, தாய். தாய். அப்போ தாயின்னு சொன்ன உடனே தேவனுடைய கிருபைனால அம்மாவுக்கும் தாய்க்கும் வித்தியாசம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மாவுக்கும் தாய்க்கும் வித்தியாசம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. வளர்க்குறவங்கள கூட தாயின்னு தான் சொல்லுவாங்க. வளர்ப்பு தாய் அது பேரு. அம்மா என்றால் அந்த பிள்ளையை பால் கொடுத்து பராமரித்து சகலமும் செய்யறது தான் தாய் பாசம்னு சொல்லுவாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபைனால இப்போ மரியாள் அம்மா ஆண்டவருக்கு என்ன ஆகுது? தாய். யாருதான்? தாய். கர்த்தருடைய கிருபைனால இப்போ திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. தாய் அங்க நிக்கிறாங்க. தேவனுடைய கிருபைனால அப்போ ஓடியாடுறாங்க. அந்த அம்மா ஆண்டர்கிட்ட வராங்க. திராட்சரசம் குறைபட்டு போச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு ஆண்டவர்? தெரிய உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்போ அந்த அம்மா கோவப்பட்டாங்களா? நான் பெத்த புள்ள நீ, ஊரே பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னா நீ கிடையாது அப்படின்னு சண்டை போட்டாங்களா? இப்போ 10 பேர் மத்தியில் என்ன அவமானப்படுத்துறதுக்காக நீ என்ன இப்படி பண்றேன்னு சொன்னாங்களா? அவங்க எது ஒண்ணா பேசிருக்கலாம். என்ன பேசினாங்களா? ஒண்ணுமே பேசல. கூடியிருக்கிற வேலைக்காரங்களை பார்த்துட்டு அவருக்கு தெரியும், அவர் எது சொன்னாலும் அதுல ஒரு கருத்து இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை ஏன் இதை சொல்றேன்னா, உனக்கு பயங்கரமான உறவு முறையா இருக்கிற, அது கணவனா கூட இருக்கலாம், பிள்ளையா கூட இருக்கலாம், தாயா கூட இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், ஊழியர் யாரா கூட இருக்கட்டும். ஆனா பேசுற வார்த்தை விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசன் யோபு போல நீங்க என்ன பண்ணல? நிதானமா பேசல. அப்போ உன் பேச்சில கூட ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்கும். கர்த்தருடைய கிருபை. நீ என்ன செய்ய? உன்னை கொஞ்சம் மாத்திக்க பாரு கடவுளுடைய கிருபையில. ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். 8 வாசித்து பாருங்க. ஆதலால் 7 காளைகளையும் தெரிந்து கொண்டு போய் இடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க எப்படி பேசலையா? நிதானமா பேசல. அல்லேலூயா.
அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை பேசுறதுல என்ன வேணும்? நிதானம். நிதானம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மேம்படும்படி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி போனோம்? சாதாரணமா போனோமா? என்ன எடுத்துன்னு போக சொல்றாரு? காணிக்கையோட போ. நீ செஞ்ச பாவமோ நீ பேசுனது ஆண்டவருக்கு அடுக்கல, கர்த்தருடைய கிருபைனால. அல்லேலூயா. அதை ரொட்டேட் பண்ணாதமா, அது இதுவாகும். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிம்படுவதாக. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறை எதில் இருக்குதுன்னா பேசுற பேச்சில கூட குறை இருக்கு. நீ பேசுற பேச்சு ஒருவனை வாழ வைக்கும், ஒருவனை சாவடிக்கும், ஒருவனை உயர்த்தும், ஒருவனை ஒண்ணுமில்லாத பண்ணிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த தேசத்துல தான் வாழறதுக்காக ஒருத்தன் என்ன ஒண்ணு செய்யறான். நீ என்கிட்ட இவ்வளவு கொடுத்தினா நான் மாசம் மாசம் இவ்வளவு தரேன்னு சொல்லி உன்னை ஏமாத்துவோம். அதையும் நம்பி கொடுப்பாங்க. ஒரு 4 மாசம் 3 மாசம் பொத்துட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிடும். அந்த குடும்பம் நடுத்தூர்ல நிற்கும். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி அன்பான தேவ பிள்ளைகளை, பேசுற வார்த்தை வெளியேறப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசின வார்த்தை சரியில்லை, அதனால நீ என்ன செய்யணும்? காணிக்கையை கொண்டு போய் என் தேவனுடைய தாசனிடத்துல கொடுத்து நீ ஒப்புரவாகணும். இல்லையா? என்ன ஆகணுமா? ஒப்புரவாகணும். ஒப்புரவாகணும்னா கஷ்டம். கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் 9. அப்பொழுது எலிப்பாசும் கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் கடவுள் பேசும்போது அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தினா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா மனிதனாகப்பட்டவன் பலவீனமானவன். மனிதனாகப்பட்டவங்க கர்த்தருடைய கிருபையினால நம்ம கடல்ல அலை அடிக்கிற மாதிரி நம்ம ஷேக் ஆயினே இருப்பான். அல்லேலூயா. அப்போ கடவுள் என்ன செய்யறாருன்னா, உன்னை நல்ல வழியில கொண்டு போகும்போது, அப்போ நீ அங்க வலது புறம் இடது புறம் அப்படி சாயும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறதுனால அதை உன்னை சரியான பாதையில நடத்துவாரு. அப்போ அது நீ சரி செஞ்சுக்கணும். அல்லேலூயா. சரி செய்யலனா கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைய அந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க? கடவுளுடைய கிருபையினால ஆண்டோரே பேசுறாரு, நம்ம ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் அப்படி சொல்லி கீழ்ப்படிந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. வாசிப்போம் 10. யோபு தன் சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
ரெட்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு தந்தருனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே. தடைகளை உடைத்தேரையா, தள்ளாட விடவில்லையே. விசுவாசத்தோடு தடைகளை உடைத்தேரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேத்தினீரே. ஆமென் ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேத்தினீரே. நன்றி நன்றி. ஆமென். எத்தனை பேர்? ஓ ஆவியானவரே, வல்லம் இறங்கட்டப்பா, உன் கிருபை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி தேவன் சொல்லும் போது நீ கேட்டு நடந்தாதான் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. யோபையாவுக்கு என்ன நடந்தது? சொல்றத கேட்டார். சொன்னதை கேட்கும் போது யோபு தன் சிநேகனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினாராம். அப்போ உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோ, அடிக்கடிக்கு யாருக்கு சண்டாகும்? ஆமா, கணவன் மனைவி தான் அடிக்கடிக்கு சண்டை ஆகும். அல்லேலூயா. அடிக்கடிக்கு சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கு தான் சண்டை. தேவனுடைய கிருபை. ஆனா சண்டை வர்றது கடவுளுடைய கிருபைனால அது ஒரு இயல்பு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாரு போய் முதல்ல ஒப்புரா வருது? அல்லேலூயா. யார் வர்றது? கணவர் வருவாரா, மனைவி வருவாங்களா? எத்தனை பேர் கணவர் வருவாருன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி அல்ல தேவ பிள்ளைகளை, ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் தன்னை தாழ்த்தும் போதுதான் அங்க தேவன் இடைபடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நீ என்ன செய்யணும்? சண்டை போடுற, பேசுற, கொள்ற, எல்லாம் பண்ற. ஆனா உன் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்றியா? உன் மனைவிக்காக ஜெபம் பண்றியா? யோசிச்சு பாரு. சண்டை போடுற, கர்த்தர் கிருபையில உரிமைக்குது, காசு வேணும்னு கேட்கிற உரிமைக்குது. அப்ப அவருக்காக ஜெபிக்கணுமா? அந்த பைத்தியக்கார எண்ணம் இல்லையா? அல்லேலூயா. யோசிச்சு பாரு. வீட்டுக்காரர்கிட்ட காசு மட்டும் வேணும், நகை வேணும், பணம் வேணும், இடம் வேணும், கார் வேணும், இது வேணும், அது வேணும், வீட்டிலே உட்காந்து சும்மாவே கல்லு குத்து மாதிரி இது வேணும், அது வேணும், சண்டை பண்ணும். அப்போ அவனுக்கு கர்த்தருடைய கிருபையில ஜெபம் பண்ண மாட்டியா? அவன் ஜெபம் பண்ணி நல்லா இருந்தா தானே இதெல்லாம் வாங்கி தருவான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நல்லா இருந்தா தானே இதெல்லாம் வாங்க முடியும். கடவுளுடைய கிருபையில அந்த அம்மா அழுதுச்சு பாரு அன்னைக்கு சாவு வீட்டுல. அவன் வீட்டுக்காரர் இருக்கும் போது அப்பா 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 அப்படி கட்சி கொட்டான். ஒரு வார்த்தையும் பேச மாட்டான், நல்லவன், முன்னாடி போய் சேர்ந்தான். அல்லேலூயா. இது தேவ கிருபையினால. இப்ப யாருன்னா போன அம்மாவே சொல்லுது, என்ன நல்ல விஷயம் வச்சுங்கிறாங்க, நீ அடி முன்னாடி போற. ஏன்? கணவர் இல்லை. அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத கணவன் நிச்சயம்னு சொல்ற பாரு, பார்க்கறதுக்கு அருவருப்பாக்குதுன்ற பாரு. அவன் இருந்தா தான் உனக்கு சில காரியமே நீ நல்லா பெருசா பொட்டு வைக்கணும்னா கூட அவன் வேணும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ நல்லா பூ வச்சுக்கின்னு, லிப்டிக் வச்சுக்கின்னு, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, அழகா ஹில்ஸ் சரி போட்டுன்னு இல்ச்சின்னு நடக்கணும்னா கூட அவன் வேணும். இல்லைன்னா என்ன சொல்லும் தெரியுமா? போடுறா புச்சங்காரம் இது பண்ணி இவ்வளோ நாள் ஆகல,
ஐயோ ஐயோ. அப்ப யாரு வேணும்? புருஷன் வேணும். அப்ப புருஷனுக்காக ஜெபம் பண்றோமா? புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா? கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மகா கிருபையினால தான் சொல்றாரு, யோபு தன் சினேனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினா, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? இரட்டத்தனியான ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க 11 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்துல வந்து அவன் வீட்டை அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தாங்க. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா? கர்த்தர் விட்டுருவாரா? எத்தனை வருஷம் பாடு யோபுக்கு. ஆனா யோபு வாழ்ந்த வாழ்க்கையில இந்த 3வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா ஒரு மனுஷன் பூமியில ஏன் பிறந்தன்றதுக்காக அவர் பேசியிருப்பார். ஆனா 42ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பூமியில ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தார், கஷ்டங்களை சகித்தார். பிள்ளைகள் செத்து போனது, சொத்து போனது, சுகம் போனது, ஆஸ்தி போனது, அந்தஸ்து போனது, சரீரத்தில் எல்லாம் வியாதி வந்தது. ஆனால் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் போல. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பாடு கூட சகிக்க முடியல, கொஞ்சம் கூட சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள போனாவே ஒரு எரிச்சலாகுது, கணவனை பார்த்தாவே ஒரு எரிச்சலாகுது, மனைவி பார்த்தாலே ஒரு எரிச்சலாகுது, சர்ச்சைக்கு போனனாவே ஒரு எரிச்சலாகுது, காணிக்க கொடுக்கணும்னாவே எரிச்சலாகுது. தேவ பிள்ளைகளே, இல்லை இல்லை இல்லை. முதலாவது உனக்கு சமாதானம் வேணும், உன் வார்த்தையை வந்து பொறுமை வேணும். நீ பேசுற வார்த்தை சரி கிடையாது. கடவுளுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் எவ்வளோ காலம் நீ கடந்து போக வேண்டியது இருக்குது. அதுக்கு கணவனுக்கு மனைவி வேணும், மனைவிக்கு கணவன் வேணும். 2 பேரும் 1000 காரியங்களை கண்டாலும் போனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போனா நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வத்தும் வேற பெருமைப்படுத்துவாரான். யோபு பிள்ளைகளை, சொந்த பந்தமெல்லாம் வருது. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம். அப்போ முகத்தை ஆண்டவர் பார்க்கணும்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். கடைசியாக வாசித்து முடிப்போம் தேவ சமூகத்துல. யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் ஆகிய அவனுக்கு உண்டாயிற்று. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தாங்க. மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்திசால் என்றும் பேரிட்டான். தேசத்துல எங்கும் யோபுவின் குமாரத்திக போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவங்க சகோதரின் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா. கரங்களை தட்டி எல்லாரும் எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா? யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதம் தான். எப்போ தெரியுமா? ஒரு மனுஷன் பாடுகளை சகித்து கடவுளை தேடும் போது கர்த்தருடைய கிருபையினால இழந்து போன சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லாம் தேவனுடைய கிருபையினால முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் சொன்னா குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாலும் விடுதலை. யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. யோபு தன் சிறையனுக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரா. ஆமீன். கர்த்தருடைய கிருபை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் ஓரிவாளா காராமம் வல்லம் ஆவியானவர், இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படிதான் நன்றி சொல்வே. வல்லமன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படிதான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. அல்ல மரங்கள் தாவியானவர் கட்டு உடையப்பதா, கட்டு உடைய தேசுவ நாமத்தலா தேவனுடைய கிருப அசைவாளர் பரிசுத்த ஆவியானவர் என் தேவன. ஓ யோபின் முன்னிலைமையா பின்னிலைமை இரட்டத்தினான ஆசீர்வாதம் இறங்கினது. யோபு தன் சிறையனுக்கா வேண்டுதல் யோபின் சிறையிருப்பு மாறின தேசம் மாறட்டாரே. ஓ ராமாதாராரா சுவாமி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி வல்லம் இறங்கட்ட வல்லம் வல்ல வல்லம் இயேசுவின் நாமத்தினால் தேவனே தேவனே இறங்கட்ட இறங்கட்ட பரிசுத்த ஆவியானுடைய வல்லம் ஆசீர்வாதவதாக. அல்லேலூயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீர் ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீர் ஐயா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்பம் மருத்துவர் நீரே. நன்றி வல்லம் இறங்கட் ஆவியானவர் ஆவியானவர் தேவனுடைய கிருபைரங்கட். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, உன் பேரை பெருமைப்படுத்துவாராக. தேவன் உன்னை கர்ப்ப கனியினால் நிரப்புவாராக. தேவன் உன் பஞ்சத்தை மாற்றுவாராக, உன் கடனை மாற்றுவாராக. இந்த செய்தியை பார்க்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை இந்த அமாவாசை நாளில் தேவன் ஒரு அரிய பெரிய காரியங்களை உனக்கு செய்வாரா. இயேசுவின் நாமத்தில் விசேஷித்த வல்லமை எங்களோடு இருந்து நட இம்மட்ட நடத்தின எபினேசரே, எங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே, என்ன நிலைமையிலும் கடவுளை நாங்க பேசக்கூடாததை நாங்க பேசாம இருக்க எங்களுக்கு கர்த்தாவே பொறுமை என்ற ஆசீர்வாதமான வார்த்தையை என் தேவன் எங்களுக்கு கொடுங்கப்பா. என் தேவனே, நான் பேசினா ஆண்டவரே அங்க நீதி கிடைக்காது. நீ பேசினா நீதி கிடைக்க ஆண்டவரே. நான் பொறுமையா இருப்பேன் இனிமே. இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, உன் வார்த்தையினால் ஆசீர்வாதங்களை இழந்து கிடக்கிற, உன் வார்த்தையினாலே அநேகமான சமாதானத்தை இழந்து கிடக்கிற, உன் வாயின் வார்த்தை சரியில்லை. தேவன் கிருபையால் ஆண்ட என் தாசனாகிய யோபு பேசுனது போல நீங்க நிதானமா பேசுறது இல்லையே. உன் வார்த்தையிலே பிழை உண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் வார்த்தையிலே குறை உண்டு கர்த்தருடைய பிள்ளை. ஓ அதனாலதான் இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த சமாதானம் இல்லாதது. செய்த குற்றங்களுக்காக தேவ சமூகத்தில் காணிக்கையோடு கடந்து போகும்போது உனக்காக வேண்டுதல் செய்ய ஊழியக்காரன் காத்திருக்க. மலை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் இடைப்பட்ட மகா கிருபைக்கா ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இம்மட்டம் நடத்தின உன் கிருபைக்கா ஸ்தோத்திரம். சகல விதமான துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம். யார் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். செய்த சகல உபகாரங்களும் மாறும். ஆமேன் ஆமேன் ஆம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பியும் சதாகாலங்கள் அடியோடு சொல்லப்படுத்துவான். கர்த்தர் பிள்ளைகள் யாருடன் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை பேசுவோம்.